ஹாய் கைஸ், டுடே நம்ம ஹெல்த்தி ஃபுட் சேனலில் மட்டன் கறி கட்லெட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போவோம். அதுக்கு தேவையான மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்குவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை அதோடு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இது மட்டனாக பீஸா இல்லாமல் கைமாவாக இருந்தால் இன்னும் பெட்டர். அதோட நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்து ஒரு 200 கிராம் கட் பண்ணி அதோட சேர்த்துக்குவோம். தேங்காய் ஒரு 3 துண்டு கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு ஒரு 75 கிராம் அதோட சேர்த்துக்குவோம். பூண்டு உரிச்சு அதோட ஆட் பண்ணிக்குவோம். வரமிளகா ஒரு 4 கட் பண்ணி அதோட சேர்த்துக்குவோம். இன்னும் காரம் வேணும், அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க 2 வரமிளகா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு மட்டன்லேயே உங்களுக்கு பாயில் ஆக ஆக அதிலே உங்களுக்கு தண்ணி வரும். அந்த தண்ணியிலே உங்களுக்கு இதில் இருக்க மசாலெல்லாம் வெங்காயம், கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா எல்லாமே உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிடும். ரொம்ப இதை நம்ம வதக்கணும், பாயில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரையும் நம்ம பாயில் பண்ணோம்னா போதும். இந்த மட்டன் கறி கட்லெட் நம்ம பாயில் பண்ணாமல் வதக்காமல் சும்மா பச்சையாகவே நம்ம கட்லெட் வடை போடலாம். பட் நம்ம கொஞ்சம் வதக்கி பண்ணணும் அப்படின்னோம்னாக்கும் இன்னும் நமக்கு அந்த கறி வடை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பாயில் உங்களுக்கு ட்ரை ஆகி கரெக்டாக இருக்கும் நமக்கு வடை போடுறதுக்கு. பாருங்கள், அதில் இருக்க தண்ணி பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வடைக்கு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், ட்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ ட்ரை ஆகி இப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸி ஜாருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு இதில் போட்டிருக்கோம். சப்போஸ் உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வடை போடுவோம்ல, ரவுண்டாக வடை சேஃபில் தட்டி ஆயிலில் போட்டு எடுப்போம். பாருங்கள், செம்மையாக உங்களுக்கு கறி வடை கட்லெட் ரெடி ஆகிட்டுருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி இந்த கட்லெட் கறி வடை பண்ணுறப்ப எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம திரும்பி போட்டுக்குவோம். பாருங்கள், ஒன் சைடு நல்லா சிகப்பாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம இதுக்கு ஆயில் அதிகமாக கூட தேவையில்லை. எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த சைடும் வெந்ததுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு பாருங்கள். நல்லா இப்போ ஓரளவுக்கு அதில் இருக்க ஆயிலோடு நல்லா உங்களுக்கு வடை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். நீங்களும் ஒன் டே இந்த வீடியோவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், செம்மையான டேஸ்ட்டான மட்டன் கறி கட்லட் கறி வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.